You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதினால் நம்முடைய ஆத்துமாக்கும் பலன் உண்டாகிறது. கேட்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலன் உண்டாகும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நாட்களில் விசேஷமாய் கடைசி மணி நேரத்தில் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். இந்த உபதேசங்களை கை கொள்ள வேண்டும் என்பதை இயேசு சீடர்களுக்கு சொல்லிட்டு போனதை பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாய் இவைகளை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து தேவனுடைய வசனங்களை ரொம்ப அழகாய் பரிசுத்த ஆவி ஆனவருடைய உதவினாலே நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். அப்போ போன பகுதியின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி நீங்கள் பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த பகுதி தான் பார்க்க நேரிட்டவர்கள் போன பகுதியை நீங்க பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வரை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இப்போது 22ஆம் அதிகாரத்துல இந்த பகுதியில நாம் பார்க்க போகிறோம். இந்த 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட ஓமையை குறித்து இயேசு சொல்லுகிறார். இந்த ஓமையை குறித்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு திருமண வீடை குறித்தும் அந்த இடத்தில் நடந்த காரியங்களை குறித்தும் இயேசு விளக்கி சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் பதிவு செய்கிறார். ரொம்ப குறிப்பாய் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், மத்தேயு இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீடன். ஆனா மார்க், லூக் அப்படி இல்லை, அவர்கள் கேள்விப்பட்டு எழுதுகிறார்கள். ஆனா இவர் கூடவே இருந்து எழுதுகிறதை நாம் முன்னிட்டு சில காரியங்களை கவனிக்க வேண்டும். அதே போலதான் யோவான். ஆனா பகுதியா நம்ம போகிறதுனால இப்ப மத்தேயு என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை இந்த இடத்தில் போடப்பட்டிருக்கிற சம்பவங்களை நாம் தியானிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரத்தின் உள்ள விஷயங்கள் 21ஆம் அதிகாரத்துல உள்ள காரியத்தோடு தொடர்புடைய சம்பவங்கள். 21 சரி, அந்த கடைசியில சொல்லப்பட்டது. ஆனா இதுல சொல்லப்பட்ட காரியத்துக்கு பிறகு இது திரும்ப வேறுபடுத்தி, இதோட தொடர்புள்ளதா இருந்தாலும் வேறுபடுத்தி சொல்றாரு. இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஊமைகளாய் பேசி சொன்னது. அதான் அவங்க புரிந்து கொள்ளும்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை முக்கியப்படுத்துகிறார். அப்ப இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறாரு. ஏன்னா தலைப்பே அதுதானே சொல்றாரு. அப்ப நம்முடைய சிந்தனைகளும் நாம வியாக்கியானம் பண்ணுகிற நாம யோசிக்க வேண்டிய காரியம், இந்த விளக்கங்கள் வந்தாலும் பரலோகத்தை முக்கியப்படுத்தி தான் வேறு விளக்கத்துக்கு போகாம சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கும் திருமணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா பரலோகத்துல திருமணம் கிடையாது. ஆனா பூமியில அதை ஒப்பிட்டு சொல்றார். எதற்காகன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் இயேசு கிறிஸ்து திருச்சபையானது மணவாட்டியாகவும், அதனால அத திருமணத்தை ஒட்டி சொல்லும் போது பரலோகத்தில் இல்லை. ஆனா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் ஒண்ணு இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யார்? அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள். அதை குறித்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்தால் நாம படிக்கிறோம். அப்படி விளக்கும் போது இங்க சொல்றாரு, தன் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பத்தி சொல்றாரு. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, திருமணம் அப்படின்னு சொன்னா அழைப்பு இருக்கிறது, அழைப்பு. அதனால கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்ப ஏற்கனவே திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல ராஜா என்று சொன்னால் பெரிய மனுஷன். ராஜான்னா அந்த ஒரு ஊருக்கு அதாவது ரொம்ப முக்கியமான மனுஷன்.
அப்ப இதுக்கு ஏற்கனவே திட்டமிட்டு ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திருமணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அழைக்கப்பட்டவர்கள் வர மனசு இல்லை. இப்ப எதை குறிக்குதுன்னா, நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குட்பட்ட விஷயத்த இந்த பூமியில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அழைப்பு கொடுக்கப்படுது, ஆனா அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லை. அப்ப அந்த நாட்கள் தள்ள ஒருவருக்கு கொடுக்கிற வாய்ப்பு முதல்ல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்னா அழைக்கப்பட்டவர்களுக்கு தான். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் ஸ்தானத்தை காத்து கொள்ள வேண்டும். இப்போ அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கல. சில விஷயம் வரும்போது மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு அழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை குறித்து நான் வர்றதில்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்களே வராம இருக்காங்கன்னு சொன்னா அழைப்பை நிராகரிக்கிறார்கள். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் வந்தால் அவர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, அவர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது, அவர்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்கிறது, அவர்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருக்கு. ஆனா இப்ப அதை நிராகரிக்கிறாங்க. இந்த 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, பரலோகத்தை ஒட்டி 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஆண்டவர் வந்த பிறகு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு திருமண காரியம், அதாவது தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை இழக்காதீங்க. அழைப்பு எத்தனை பேருக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இவங்க கூப்பிட்டா போகலாமே, நல்லா இருக்கலாமேன்னு சொல்லி. ஆனா அழைப்பு கொடுத்தது மதிச்சுதானே அழைப்பு கொடுக்கறாங்க. அப்ப அந்த மதிப்பை அவாய்ட் பண்றாங்க. அதனால இப்பவும் அதுதான், ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் சமீபம், பரலோகம் உண்மையானது, அது திருமணத்துக்கு ஒட்டி உள்ளது. அந்த திருமணத்துக்கு தலையாக இருக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் தன்னுடைய அந்த ஐக்கியத்தை பரலோகத்தோடு ஐக்கியப்படுத்துவதற்கு தியாகம் பண்ணி இருக்கிறார். நீங்க அந்த அழைப்பை ஏற்று வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலான உயர்வு ஆசீர்வாதம் காத்து இருக்கு. அதனால மற்றவர்கள் சொல்வதை காரணம் காட்டி நீங்க விலகி போகாம நீங்க எல்லாம் அந்த அழைப்புக்கு வந்து, அழைக்கும் போது வந்தால் மதிப்பு, அழைப்பு இல்லாம அப்புறம் எல்லாம் வந்த பிறகு திரும்ப இவங்க போனா கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு திருமண காரியத்துக்கு, இங்க உலகத்தில் நடக்கிற இந்த திருமண காரியத்துக்கு அங்க போய் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள், அவர்கள் தான் அந்த மேடை ஏற முடியும். அழைப்பு இல்லாத ஒரு சிலர் பக்கத்துல இருக்கிறவங்க, தூரமா இருக்கிறவங்க, கூட வரவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மேடை ஏற மாட்டாங்க. நேரம் எங்க சாப்பாடு அறைக்கு போய் அவங்க சாப்பிட்டு போறதுதான் அவங்க கவனிப்பாங்க. அதுதான் வந்து நடக்கிற விஷயம். அதுதான் அந்த மேடை ஏறி அந்த இடத்துல நின்று அவங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு கணம் பெற்றவர்கள் இந்த அழைக்கப்பட்டவர்கள். அப்படிதான் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை குறித்து ரெவரண்ட் மெல்கிசேதேக் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த பகுதியிலே நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவானவர் ஓமைகளாலே அநேக தரம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அவர் எல்லா அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பரலோக ராஜ்யத்தை வசனம் சொல்றது பாரு, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ தேவன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், இந்த உவமைகளை ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, கல்யாண விருந்துக்கு ஒப்பனையாக ஆண்டவர் இங்க சொல்றாரு. இப்ப இங்க நமக்கு பார்க்கும் பொழுது இந்த உவமையை தன்னுடைய போதனையில இயேசு மிக தெளிவாக இதுல சொல்லுகிறார். அதாவது இப்ப இந்த பகுதியில பாப்போம்னாக்கா, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்களுக்கு கட்டாயம் ஒரு விருந்து இருக்குதுன்னு இங்க சொல்லப்படுது. ஆமா, அவர் மணவாளன், நம்ம மணவாட்டிகள். அப்படி பாருங்க, இப்ப ராஜா பிதாவாகிய தேவன், இங்க சொல்லப்படுகிற ராஜா யாருன்னா பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. மகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்னைக்கு உண்மையான சபையே மணவாட்டிகளாக இந்த பகுதியிலே காணப்படுகிறது. அப்போ பாருங்க, இதனுடைய விளக்கம், இதனுடைய தெளிவு நம்ம வேதத்துல நம்ம பார்த்தோம்னா, திருமணத்தை குறித்து, விவாகத்தை குறித்து ஆண்டவர் அடிக்கடிக்கு பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால், உண்மையான மணவாளன் அவர்தான், நம்ம எல்லாம் மணவாட்டிகளாய் ஆயத்தப்படுகிறோம் என்று வசனத்துல இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப 9ஆம் அதிகாரத்துல
15வது வசனத்துல இதே மத்தேயு 9:15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இதை ஏற்கனவே இயேசு மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டார். அப்போ மணவாளன் தங்களோடு இருக்க பொழுது தோழர்கள் துயரப்படுவாங்களா? துயரப்பட மாட்டாங்க. அப்போ இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகத்துல அங்கேயும் இந்த உவமையே அங்க சொல்லப்படுகிறது. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் நம்ம வாசிக்கப்படும் பொழுது, யோவான் பிரதித்திரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். 29வது வசனம், மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அதாவது யோவான் ஸ்நானகன் மணவாளனுக்கு தோழனாய் நின்றதால் அவர் சொல்லுகிறார். ஏன்னா முன்கூட்டி அறிவிக்க வந்ததுனால அவர் சொல்லுகிறார். இப்ப மணவாட்டியை உடையவனே மணவாளன். இப்போ மாப்பிள்ளை இருக்கிறாருன்னா பொண்ணு இருந்தா தான் பொண்ணு மாப்பிள்ளைன்னுவாங்க. அங்க பொண்ணே வரல, மாப்பிள்ளை பொண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ மணவாளன் இல்லைன்னா மணவாட்டி இல்ல, மணவாட்டி இல்லைன்னா மணவாளன் இல்ல. திருமணம் என்பது அவங்க தான் ஹீரோ ஹீரோயினா இருப்பாங்க. இன்னைக்கு சபையும் தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு உறவு. எவ்விதமாக தேவன் ரட்சிப்பை அருளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார், எப்படி அவரை நிராகரித்தார்கள், எப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அதற்கு பாத்திரவான்களே அவர்கள் இல்ல, சாக்கு போக்கு சொல்றாங்களாம். கீழே இந்த அதிகாரத்துல நம்ம வாசிச்சோன்னு சொன்னா, கல்யாண விருந்துக்கு அவர் சொல்றாரு, போயிட்டு நீ போய் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். எல்லாம் ரெடியா இருக்குது. 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்போ ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அனுப்பிது, எல்லாம் ரெடியா இருக்குது, விருந்து வாங்க, கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அழைப்பு அவங்களுக்கு தான் அழைப்பு. ஆனா அவங்க சொல்றானுங்க, இல்லங்க வேலையில அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறானுங்க. அழைக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த அழைப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லி பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், சொந்தமானவர்களை. இப்ப நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துல நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யாருக்கு? சொந்தத்துக்கு தான். அதுக்கப்புறம் தான் 3rd லைன் 4th லைன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்ற எல்லாம் போகும். இப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு இது வரும்பொழுது அவன் பாருங்க சாக்கு போக்கு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அது மாத்திரமல்ல, இன்விடேஷன் கொடுக்க போனாங்க பாருங்க, அழைச்சாங்க பாருங்க, அவங்கள பிடிச்சு அவமானப்படுத்தி கொலையும் செஞ்சாங்களாம். என்னடா எங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணுகிறீங்க. இப்ப இது எதுக்கு ஒப்பா சொல்ல முடியும்? இப்ப பர்டிகுலரா இந்த காலத்துல யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் வரப்போகிற ஆக்கணி தீர்ப்பு இப்படி இருக்க போகிறது, தப்பித்து தேவனுக்கு முன்புதான் நிற்க உங்களை ஒப்பு கொடுங்கள்னு சொல்லும் போது அவங்களை பல இடங்களிலே இப்ப நம்ம பார்க்க முடிகிறது, கொலை செய்கிறார்கள். ஆமா, பல இடங்களிலே அடித்து விரட்டுகிறார்கள். அப்ப இதே சூழ்நிலை தான் அன்றைக்கு ஆகிறது. இயேசு ஒரு ஓமையா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம் தான் இந்த காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் ராஜா, அவர் தான் பிதாவாகிய தேவன், குமாரன் தான் கிறிஸ்து, மணவாளன், சபையாகிய மணவாட்டி. இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரரை இன்னைக்கு அவ்விதமாக சித்திரவாதை பண்ணுகிற காரியங்கள் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அக்காலத்திலேயே சீடர்களை சிறை சேதம் பண்ணினார்கள். முதல் செஞ்சுரிய கிறிஸ்தவர்களை சிதறடித்தார்கள். ஜப கூட்டத்தை நடத்த விடாத செஞ்சாங்க. ஆனா நடந்தது என்ன? சிதறப்பட்டவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஜபம் பண்ணி அவர்கள் ஒற்றுமையா இருந்தார்கள். அவர்களை கொண்டு தேவன் அதிசயமான காரியங்களை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கு. சிதறடிக்கப்படும் போது சுவிசேஷம் அதிகமாய் விரிவடைகிறது. இது 22ஆம் அதிகாரத்தை
1 14 வரை நாம் தெளிவாக நிதானமாக வாசித்து பார்க்கும் பொழுது 1 7 வரை ஒரு பகுதியாகவும் 8 12 வரை இன்னொரு பகுதியாக, ஆனா ரெண்டுமே ஒரு காரியத்தை தான், கல்யாண விருந்துக்குட்பட்ட ஒரு சம்பவம் தான் ஓமையின் வடிவத்தில் ஆண்டவர் சொல்றாரு. அதில் முதல் பகுதி பார்க்கும் பொழுது அந்த ஓமையுடைய நோக்கம் என்னன்னு சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யறார். ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யறார். இது ராஜா விட்டு கல்யாணம் தன் குமாரனுக்கு செய்யறார். அது கனத்துக்குரியது. எல்லாம் திருமணம் நடக்கலாம், ஆனா ராஜா விட்டு கல்யாணம் என்றால் அது தேசத்துக்கே அது பெரியதான ஒரு சம்பவமா இருக்கு. ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு, தன் குமாரனுக்கு அந்த ஓமையின் வடிவத்தில் இயேசு சொல்லும் பொழுது, ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கிறாரு. அப்ப வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்களோ வர மனதில்லாது இருந்தாங்க. அப்போ ராஜாவின் வீட்டு கல்யாணத்துக்கு இவங்களுக்கு வரசுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. இது எதை குறிக்குன்னு சொன்னா, நமக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவருடைய கல்யாண விருந்து பரலோக ராஜ்யத்துல தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுனுடைய ரகசிய வருகைக்கு பிறகு கைவிடப்பட்டால் 7 ஆண்டு பூமி உபத்திர காலத்துல சிக்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் மீட்கப்பட்ட ஜனங்கள், பவுல் தெளிவாக சபைக்கு எழுதி இருக்கிறார், கர்த்தர் வரும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போது கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அப்போ மீட்கப்பட்ட ஜனங்கள் நம்மை ஆண்டவராகிய இயேசு அவரோடு கூட அழைத்து கொண்டு போய் பரலோகத்திலே நமக்கு ஒரு கல்யாண விருந்து வைக்கிறார். அங்கு மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அப்ப அவர் மணவாளனாய் வருகிறார். சபை என்பது மணவாட்டியாக அழைக்கப்படுகிறது. சபை என்பது நாம் பர்டிகுலர் ஒரு கட்டடத்தை குறிப்பிடவில்லை, நாமளே தேவனுடைய, நம்ம தான் சபை, தேவனுடைய ஆலயம். அப்ப மீட்கப்பட்டவங்களுக்கு அங்க 7 ஆண்டு கல்யாண விருந்து, கைவிடப்பட்டவங்களுக்கு 7 ஆண்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில உபத்திரங்கள். அப்ப அழைக்கப்பட்ட இந்த அழைப்புக்காக ஆண்டவர் 2000 ஆண்டுகளாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியர்களை அனுப்பியும் அந்த கல்யாண விருந்துக்கு எதுக்கு அழைக்கிறார்னா, அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு கல்யாண விருந்து 7 ஆண்டு வச்சு இருக்கிறார், அதற்கு வாங்கன்னு தான் அழைச்சு ஊழியர்களை ஆண்டவர் அழைச்சு இருக்கிறார், அனுப்பி அழைத்தார். ஆனா ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்ட தன் ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ரோமையின் வடிவத்தில் சொல்றாரு. அவங்க வர என்ன இல்ல, மனசு இல்ல. அடுத்து சொல்றாரு, அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீ போய் இதோ என் விருந்து ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொடுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்ப. மறுபடியும் என்ன பண்ண, வேற ஊழியக்காரங்களை, அதுதான் அழைக்கப்பட்டவர்களுக்கு இப்ப நம்ம ஒரு ரிமைண்டர் கொடுக்கிற மாதிரி. அப்படின்னா விருந்துனா என்ன, அவங்க தெரிஞ்ச ஏதோ சும்மா அழைக்கிறோம் அப்படின்னு இல்ல. எருதுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஜந்துகள் அடிக்கப்பட்டிருக்குது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அப்படின்னா நீ போனா சாப்பிட வேண்டியதுதான். அப்ப ரெடியா இருக்கு. அது போலத்தான் ஆண்டவராய் இயேசு பூமியில கூட ஒரு சத்தியத்தை சொல்வார். யோவான் 14 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்வேன். அப்ப நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி இருக்கிற தேவன், அந்த ஸ்தலத்தை ஆயத்த பண்ணினவர் நம்ம அழைத்து கொண்டு போக வர இருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. மறுபடி ஒரு ஊழியக்காரன் அனுப்பி இப்போ சொல்லு, எல்லாம் அடிக்கப்பட்டு இருக்கிறது, எருதுகள் அடிக்கப்பட்டு இருக்கிறது, ஜந்தெல்லாம் அடிக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாமே சமைத்து ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது, நீ வந்து சாப்பிட்டா போதும். அப்பயாவது வருவாங்களா? அவர் ஃபர்ஸ்ட் சொல்லி அனுப்புறாரு. கல்யாணத்துக்கு 2வது அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் முதல் அழைப்புக்கும் 2வது அழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொதுவா அழைக்கிறதை போல கல்யாணத்துக்கு வாங்க, ஆனா 2வது அழைப்பு எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது, நீ வந்துட்டா போதும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறார். ஆனா என்ன நடக்கிறது அங்க? அப்போது அவன் வேறு ஊழியக்காரரை அழைக்கப்பட்டு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ
அதை அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த நாட்களில கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறதான இது அவருடைய கல்யாண விருந்து தான். கிறிஸ்து மணவாளனாகவும் சபை மணவட்டியாகவும் நமக்கு மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு 7 ஆண்டு நமக்கு கல்யாண விருந்து. அதைத்தான் ஓமையின் வடிவத்திலே நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யூதருடைய முறையே விருந்து 7 ஆண்டு 7 நாள் தான். அது எல்லாமே ஆதியாகத்தின் வாசித்து பார்க்கும் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து கல்யாணத்துக்கு ஒப்பிட்ட எல்லாத்தையும் சொல்வார். அது போல இந்த இடத்தை அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன செய்தாங்களா? அசட்டை. இந்த பூமியில் அப்படித்தான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிற பொழுது, வாருங்கள் மனம் திரும்புங்கள் பொல்லாத வழியை விட்டு வாங்கின அசட்டை பண்ணுகிறவர்கள், நமக்கு விரோதமா செயல்படுகிறவர்கள், உங்களுக்கு வேலையே இல்லை என்று சொல்லி நம்மை அவமானப்படுத்துகிற கூட்டமெல்லாம் இருக்கு. எப்படி இந்த ஓமையின் வடிவத்திலே அசட்டை பண்ணுகிறதை போல இந்த நாட்களை பார்க்கப்படுகிறோம். அசட்டை இவங்களுக்கு வேலையே இல்லை, நம்மளுக்கு வேலை இல்லதுக்காக அல்ல, ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போவது தேவ சித்தம் இல்லை. அதனால்தான் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான் அப்படின்னா இவங்க உட்பட்ட வேலை தான் பார்க்கிறாங்களே தவிர மரணத்துக்கு பின் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு ஒரு கல்யாண விருந்து இருக்கிறது. 1000 வேலை இருக்கட்டும், இது ராஜா வீட்டின் கல்யாணம். ஆனா இப்ப அந்த ராஜாவுடைய பிரதிநிதியில நீ இருக்கிற, நீ அந்த ராஜா அழைத்தாங்க வரணும். ஏன்னா அழைத்தவர் யாரு? அனுப்பினவர் யாரு? ராஜா. அந்த ராஜாவுடைய குமாரனுக்கு கல்யாண விருந்து. அந்த குமாரன் கல்யாணம் செய்ததுனால அந்த விருந்து வரணும். ஆனா இவங்க என்ன செய்தாங்களா? இவங்களுடைய வேலை என்ன? ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இது நடக்குது. அப்போ ராஜாதி ராஜாவாய் இருக்கிற அந்த தேவாதி தேவன் தன் கல்யாண விருத்துக்கு நம்மை எத்தனையோ ஊழியர்களை அனுப்பினார். அவர்களை பிடித்து அடித்து அவமானப்படுத்தி சுட்டெரித்து கொலை செய்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம், பார்க்க முடிகிறது. எத்தனையோ சாட்சி தெரியும். இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். சொல்ல அழைப்பு சுவிசேஷம். ஊழியக்காரர்கள் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படுவதின் நோக்கம் அவங்க ரட்சிக்கப்படுவது, ரட்சிக்கப்பட. இப்ப இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முதல் கூட்டம் நிராகரிக்கிறது. திரும்ப அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதே கூட்டத்துக்கு திரும்ப ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். விருந்துன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. விருந்து என்பது என்னன்னா ஆவியானவர் மூலம் கிடைக்கிறதான கிருபையின் வரங்கள், ஆசீர்வாதங்கள். நீ ரட்சிப்ப உணராத போனா ஆவியின் கனிகள் உங்களுக்கு அந்த ஆவியானவர் மூலமா தான் அனைத்து ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீ முதல்லயே புறக்கணிச்சிட்டனா அடுத்த சிறப்பான ஒன்று இருக்கு, அதை நீ அனுபவிக்கணும். அப்ப இத அனுபவிச்சுதான் அடுத்து என்ன பண்ண மணவாளனுக்கிட்ட போக முடியும். மணவாளனுக்கிட்ட போகணும்னா இப்ப மணவாட்டிய பக்குவப்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவருக்குள்ள வந்த பிறகு இந்த கிருபைகளை எல்லாம் பெற்று வந்தா அவரோடு இருக்க முடியும். இவங்க என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட மனமில்லை. யூதர்களுக்கு ரட்சிக்கப்பட மனதில்லை. யூதர்களுக்கு ஆவியானவர் மூலம் கிடைக்கிற ஆயத்தம் இன்னைய வரைக்கும் வேதத்தில் உள்ள அந்த மேலோட்டமான பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை தானே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட இன்றைய நாட்களில் சபைக்கு நல்ல வெளிப்படையான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அவங்களுக்கு புரியல. நமக்கு தெரியும். இப்ப நியாயப்பிரமாணத்தை பேசினாலும் ரகசியம் உள்ள இருக்கிற விஷயத்தை அவங்களால கொண்டு வர முடியாது. ஆனா இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வசனத்தை படிக்கும் போது உள்ள இருக்கிற சத்தியத்தை வெளியே கொண்டு வருகிறோம். அதான் எருது கொழுத்தது சிறப்பானது இருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. ஆனா இப்படி இருக்கு வாங்கப்பான்னு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவங்க என்ன பண்றாங்க? ஒண்ணு எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் மனசு இல்ல, ரெண்டாவது அசட்டை பண்றாங்க, சொந்த வேலையை செஞ்சு கொண்டு செய்யறாங்க, மூணாவது அடிச்சு கொள்றாங்க. அதனால அடுத்த கட்டம் வேற ஒருத்தவங்கள ரோட்ல நிக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க பாருங்க. இப்போ இந்த பகுதியில நாம பார்க்கும் பொழுது அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு பாத்திரவான்களாய் இல்லாமல் போய்விட்டார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம 8வது வசனம், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இங்கே தேவன் இந்த ராஜா என்று சொல்லுகிற இந்த காரியம் லூக்கா 14ஆம் அதிகாரத்துல ராஜா இல்ல, ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது.
இப்ப தேவ ராஜ்யத்துக்கு தான் ஆண்டவர் வந்து இவங்களை அழைச்சாருன்றது வந்து இதோடைய ஆழமான அர்த்தம். அப்போ தேவன் தன்னுடைய வீட்டை வந்து வெறுமையா இருக்க விடவே மாட்டாராம். அவருடைய அழைப்பை ஏற்க மறுத்தாலும் அவரிடத்தில் வருகிற சிலரை அவர் கண்டுபிடித்து இதை யாருக்கு கொடுக்கிறாருன்னா வழி சந்துகளிலே தெருவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறார். இது வசனம் இருக்குது பாருங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 46வது வசனத்தை நாங்கள் தியானித்தோம். அதாவது நித்திய ஜீவன் அந்த நிகழ்ச்சியிலே தியானித்தோம். அது என்னன்னு கேட்ட அப்போஸ்தலர் 13:46 பாருங்க. அப்போது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி. உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம், நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதி இடத்துக்கு போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? கல்யாண விருந்துக்கு முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள். ஆனா அவர்கள் அதற்கு அபாத்திரரா இருந்து அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளினார்கள். தள்ளினதுனால உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதி இடத்தில். அதே போல்தான் இந்த கல்யாண விருந்து கூட அழைக்கப்படும் பொழுது அவர்கள் வராததினாலே வழியிலே தெருக்களில் இருக்கிற போயிட்டு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அழைக்க வேண்டியதா இருக்குது. ஒன்று. இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த மத்தேயு சுவிசேஷத்துல மட்டும்தான் பரலோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. வேதத்துல எங்கேயுமே வேற அதிகமா கிடையாது. அப்போ மத்தேயு பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை குறித்து அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு விஷயம் பாஸ்டர், அதாவது மத்தேயு ஏன் அப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, யோவான கூட நீங்க பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை குறித்தே நிறைய காரியத்தை பேசுவார். ஆமா, மத்தேயும் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பாரு. ஆனா மார்க் லூக்கா வந்து நிறைய காரியத்தை அப்படி எழுதலனாலும் அவங்க பொதுவான சில காரியங்களை கவனித்து அவர்கள் கேள்விப்பட்டு அங்கங்க விசாரித்து எழுதுகிறது. அப்படியால் இவங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்ததுனால இயேசுடைய முக்கியமான நோக்கமே இந்த உலக வாழ்க்கையை மையப்படுத்தி அல்ல. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, அதுக்கு பிறகு வரப்போகிறதா உங்களுக்கு நித்தியம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த அழைப்பு கொடுப்பதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இவ்வளவு நாள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்புனேன், இப்ப நான் வந்திருக்கிறேன். அப்போ அவரையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் கடந்து போய்விட்டதை இந்த ஓமையின் மூலியமாவும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சி அப்படியே தொடர்ச்சியா போகிறபடியால் அடுத்த பகுதியில இதே பகுதியின் மீதியான காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். மத்திய 22ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 14 வசனங்களில் கல்யாண வீட்டை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரம் அதிகமா போகிறது, ஏன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமான சில காரியங்கள் எல்லாம் இயேசு இந்த இடத்துல பேசுகிறார். எனவே அவைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து நடப்பதற்கு நாம் அர்ப்பணிப்போம். மீதியான பகுதியை அடுத்த பகுதியாய் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை இப்போது நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.